Welcome to Chandru Maths. So RRB technician recruitment related RRB இருந்து அஃபிஷியலாகவே அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மந்த் வரப்போகுது. இதுக்கான வேகன்சி டென்டேட்டிவாக ஒரு 9000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 9000, கண்டிப்பாக 10,000க்கு மேலே தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பிப்ரவரி மந்தில் வந்துடும். மார்ச் ஏப்ரலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அக்டோபர் டிசம்பர் இந்த மந்த்துக்கு நடுவில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகே, சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து பிப்ரவரி 2025 ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, அடுத்த டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆர்ஆர்பிலேருந்து எல்லா எக்ஸாமும் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, ஆர்பிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ண போறாங்க, எஸ்எஸ்சி மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். ஓகே, வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எல்லா வருஷமும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா ஒரு வாட்டி மிஸ் பண்ணா அடுத்து இன்னொரு சான்ஸ் இருக்குது, நம்மளால வந்து நம்பிக்கையோட இருக்க முடியும். ஓகே, பல்கா ஒரு வேகன்சி வந்துட்டு ஒரே வாட்டி வந்துட்டு அடுத்து வரவே இல்லை அப்படின்னா அப்போ அந்த கேப்ல நிறைய பேரோட ஏஜுமே வந்து பார் ஆயிரும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ கொஞ்சம் வேகன்சி வந்தாலும் எல்லா வருஷமும் வருது. கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம்லாம் கிடையாது, 5000க்கு மேலே தான் இருக்க போகுது. எஸ்எஸ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக நிறைய பேர் வருஷம் செலக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வேக்கும் சேர்த்தே அட்டன் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான், ரயில்வேல இங்கிலீஷ் இருக்காது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, அதாவது டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கான டைம் டேபிள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டைம் டேபிள் புதுசாக இன்னொரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம கொடுப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஐடிஐ படித்தவங்க தான் எலிஜிபிள். ஐடிஐயில் என்னென்ன ட்ரேடுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.